وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய பேரருளால் இந்த ஆண்டு புனித ரமலானுடைய கடைசி வாரத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். லைலத்துல் கத்ரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கடைசி 10 நாட்களில் அதனுடைய இரவுகளில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழ்க்கையில் அவன் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு புனித ரமதான். அதிலேயும் குறிப்பாக கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 10 இரவுகளிலே தான் நாம் இப்போது வீற்றிருக்கிறோம். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அல்லாஹ்விற்கு தகும். நிறைய கடந்த காலங்களில் ரமலானை சந்தித்தவர்கள் நம்மோடு இப்போது இல்லை. இனி அல்லாஹ் ஆயுர்காலத்தில் எத்தனை ஆண்டு ரமலானை நமக்கு சந்திப்பதற்கு அல்லாஹ் நல்வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் என்றும் தெரியாத ஒரு சூழலில் தான் புனித ரமலான் நம்மை வந்தடைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த புனித ரமலானில் எவ்வளவு பேருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ, எவ்வளவு பேரின் பாவங்களை மன்னித்தானோ, எவ்வளவு பேருக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளித்தானோ, அந்த பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. இந்த மஜ்லிஸில் பங்கேற்பவர்கள், இந்த காணொளியிலே கலந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா முழுமையாக பாவங்களை அழித்து நரகத்தினுடைய விடுதலையை அல்லாஹ் வழங்குவானாக. அன்பானவர்களே, திருக்குர்ஆனில் இஸ்லாமிய மாதங்கள்னு எடுத்தா 12 மாதங்கள்ல ரமலானை தவிர வேறு எந்த மாசமும் குர்ஆன்ல இல்லை. நாம இஸ்லாமிய மாதங்கள் கேள்விப்படுகிறோம் அல்லவா? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த 12 மாசத்துல குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிற ஒரே ஒரு மாசம் ரமலான் மட்டும்தான்.
வேற மாதங்கள் எல்லாம் ஹதீசுகளிலும் மற்ற கிதாபுகளிலும் நாம படித்திருக்கிறோமே ஒழிய ரமலான் கூறப்பட்டிருக்கிறது. அதை சொல்லும் போதே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட ரமலான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் எந்த மாசத்தில் இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த ரமலான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரமலானுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ரமலானுக்கு நீங்க அரபி டிக்ஷனரி எடுத்து ரமலான் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கரிக்குதல், ஒரு பொருளை எரிச்சு சாம்பலாக்குறது, கரிக்கிறது. இந்த கரிக்கிறதுக்கு ரமலான் அப்படின்னு பேர். ஒரு பொருத்தமாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த ரமலான் கரித்து அனுப்ப வேண்டும். அதனால இந்த மாசத்திற்கு அல்லாஹ் வைத்த பெயர் ரமலான் என்கிற வாக்கியம். ரமலான் நாம உட்கார்ந்து முடிவு பண்ணி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிற மாதிரி நாம இதுக்கு ரம்ஜான்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு நாம வைக்கல. நாம வைக்கிறதா இருந்தா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க மாட்டான். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆன் ஷரீஃபிற்கு கலாமுல்லா என்று பெயர். கலாமுல்லான்னா என்ன அர்த்தங்க? அல்லாஹுடைய பேச்சு. கலாம், கலாம்னா அல்லாஹுடைய பேச்சுன்னு அர்த்தம். திருக்குர்ஆன் மட்டும் தான் கலாமுல்லா. அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர் இதெல்லாம் கலாமுல்லா இல்லை, அதெல்லாம் கிதாபு, கிதாபுல்லா, அல்லாஹுடைய வேதம். ஆனா அல்லாஹ் பேசி தரல. தௌராத் எழுதித்தான் கொடுக்கப்பட்டது, பேசி தரப்படல. தௌராத் ரிட்டன் புக், அது எழுதி தரப்பட்ட புத்தகம். ஜபூர் என்பது எழுதி ஒரே நாளில் தரப்பட்ட புத்தகம். இன்ஜீல் என்பது எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம். குர்ஆன் எழுதி கொடுக்கல. குர்ஆன் அப்பப்ப அல்லாஹ் பேசி கொடுத்தான். 4 ஆயத்துனா 4 ஆயத்து பேசி கொடுப்பான். ஒரு சூறானா ஒரு சூறா பேசி கொடுப்பான். அல்லாஹ் பேசி கொடுப்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசி அவர்கள் கொண்டு போய் கொடுப்பார்கள். அதனால் தான் குர்ஆனுக்கு மட்டும் கலாமுல்லா என்று பெயர், கிதாபுல்லா அப்படிங்கிறது மற்ற 3. இது அல்லாஹுடைய பேச்சு. நான் சொல்ல வர்றது, ரமலான் என்கிற வார்த்தை அல்லாஹுடைய பேச்சாக வந்திருக்கிறது. வேற மாசம் எல்லாம் அல்லாஹுடைய பேச்சாக வரல. ஷவ்வால்ங்கிற மாசம் அல்லாஹ் பேசி தந்தது கிடையாது. ரஜப் என்கிற மாசம் அந்த மாதிரி பேசி தந்தது கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் அவன் பேசி கொடுத்து அனுப்புகிறான். புனித ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹு தஆலாவால் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அன்பானவர்களே, அதனால் புனித ரமலானுக்கு என்று சில விசேஷங்களை அல்லாஹ் வைத்தான். அதனுடைய பகல் காலம் நோன்பு, அதனுடைய இரவு காலம் இபாதத். 24 hours இப்படி ஒரு இபாதத்தினுடைய தொடர்ச்சி வேறு எந்த மாசத்திலையும் இல்லை. எந்த மாசத்திலையும் இரவும் பகலும் இல்லை. தொடர்ந்து வருஷம் முழுவதும் உள்ள 11 மாசங்களிலே இருந்து பல்வேறு கோணங்களில் பல்வேறு தருணங்களில் இந்த ரமலான் நமக்கு வேறு மாதிரியான ஒரு புதிய கோணத்தில் கிடைக்கிறது. அந்த ரமலானை அடையும் பாக்கியம் என்பது பெரிய பாக்கியம். பகலிலே நோன்பை வைத்தான். நோன்பு இஸ்லாமிய அடையாளம், இஸ்லாத்தினுடைய ஷஆயிர்கள் என்று சொல்லுவார்கள். பாரம்பரியமான இஸ்லாத்தினுடைய சின்னங்களில் ஒன்று. கஅபா எப்படி ஒரு சின்னமோ, தொழுகை, பாங்கு, இந்த மாதிரி இஸ்லாமியர்களின் அடையாளங்கள் சிலவெல்லாம் இருக்கிறது. அந்த அடையாளங்களில் ஒரு அடையாளம் நோன்பு. அல்லாஹ் அதனால் தான் இந்த மாசத்தை சந்தித்தவன் நோன்பு வைக்கட்டும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைந்து விட்டானோ, ஆஜராகி விட்டானோ, அவன் நோன்பு வைக்கட்டும். நோன்புன உன்ன பெரிய கஷ்டமாவெல்லாம் தெரியலாம். ஆரம்ப காலத்துல இருந்து நோன்பை கவனிச்சா படிப்படியா வந்திருக்கிறது. முதலாக நோன்பு என்பது முன்னுண்டான சமுதாயங்கள்ல எல்லாம் வருஷத்துல ஒரு நாள், அவ்வளவுதான், வேற நோன்பே கிடையாது. வருஷத்துல ஒரு நாள், அதுவும் முஹர்ரம் 10வது நாள்,
அதுக்கு ஆஷூரான்னு பேரு. அந்த ஆஷூராவை தவிர வேற நோன்பே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு 4-5 ஸ்டெப்ல தான் நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். செகண்ட் ஸ்டெப், மாசத்துல 3 நாள். இந்த பிறை 13, 14, 15ன்னு சொல்றோமல்ல, ஐயாமுல் பீதுன்னு சொல்றோமல்ல, அந்த நாட்கள். ஆஷூரால இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து 13, 14, 15. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது புனித ரமலான் வந்தது. ஆனால் ரமலான் வித்தியாசமாக வந்தது. எப்படின்னா, இரவும் பகலும் நோன்பு. மக்ரிபில இருந்து இஷா வரையும் இஃப்தார், அவ்வளவுதான். இஷாவுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும் நோன்பு. மீண்டும் மறுநாள் மக்ரிப் வரை ஏறத்தாழ 22 ஹவர்ஸ் வைப்பாங்க. ஒரு கணக்குக்கு சொல்ல போனா ஒரு 2 ஹவர் தவிர, பிட்வீன் மக்ரிப் அண்ட் இஷா தவிர, இஷால தொடங்குற நோன்பு மறுநாள் மக்ரிப் வரையும் போகும். இதிலே தான் பல பேர் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டதால் அல்லாஹ் அதற்கு பிறகு 4th ஸ்டெப் பகல் மாத்திரம் போதும் என்று வைத்தான். ஆனா அதுலயும் ஒரு சலுகை வைத்தான். என்னன்னா, நோன்பு வைக்கிறவங்க வச்சுக்கலாம், ஏதாவது அதுக்கு பதிலா ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கறவங்க கொடுத்துக்கலாம். யாராவது ஏழைகளுக்கு உணவு அல்லது ஒரு தொகை என்பது கணக்கு கொடுத்து அப்படி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், நோன்பு வைக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வான் தசூமு கைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்க நோன்பு வைக்கிறது தான் சிறப்பு என்று வலியுறுத்தினான். அதற்கு பிறகுதான் கடைசி கட்டமாக இந்த இரவு நோன்பை கட் பண்ணிட்டு காலையில சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை. அதே போல நஷ்ட ஈடெல்லாம் முடியாதவங்களுக்கு தான். பிரயாணத்தில் உள்ளவர்கள், நோயாளியாக இருப்பவர்கள், அறவே நோன்பு வைத்தால் இவர்களுடைய உடலுக்கு ஒத்து வராது என்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள், இவர்களை தவிர மற்ற எல்லாரும் நோன்பு வச்சாகணும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, இதுதான் லாஸ்ட் அப்டேட். காலை சுபுகில இருந்து மக்ரிப் வரைக்கும் பருவம் அடைந்து விட்ட இந்த ரமலானை சந்திக்க எல்லாரும் நோன்பு வைத்தாக வேண்டும். நோன்பு இஸ்லாத்தினுடைய கடமை என்பதை தாண்டி இது இஸ்லாத்தினுடைய பாரம்பரியமான சின்னம். ஹெரிட்டேஜ்ங்கிறமல்ல, நிறைய புராதனமான சின்னங்கள், அந்த புராதனமானவைகளிலே ரமலானும் அடக்கும். இந்த ரமலானுக்கு இறைவன் கூப்பிட்டு சொல்றப்பவே கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமை என்கிறான். உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையானது போலவே, குர்ஆன் அப்படிதான் வருது. குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையானது போலவே. அப்பன்னா புதுசா நீங்க மட்டும் நோன்பு வைக்கல, முன்னாடி எல்லாம் வச்சாங்க, அவங்க வேற வேற டிசைன்ல வச்சாங்க. குர்ஆன்ல வருகிறது மரியம் அம்மா நோன்பு வச்சாங்கன்னு வருது. என்ன நோன்புனா, யார்கிட்டையும் பேசாம இருக்கிறதா நோன்பு. தமிழ்ல நம்ம மௌன விரதம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி. அசூமு இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, குர்ஆன்ல வருது. நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன், அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு. அல்லாஹ்வுக்காகனாலும் ரஹ்மானுக்காகனாலும் ஒண்ணு. சூரா மரியம்ல நிறைய இடத்துல அல்லான்னு வராது, ரஹ்மான்னு தான் வரும். தப்சீர்கள்ல அதுல நிறைய செய்தி உண்டு. 16 இடத்துல குர்ஆன்ல வருது ரஹ்மான் அப்படின்னு வரும். நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன், நான் ரஹ்மானுக்கு நோன்பை நேர்ச்சி செய்திருக்கிறேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நான் அதனால் யாரோடும் நோன்பு பேச மாட்டேன். பேசாமல் இருப்பது விரதம். ஒரு நேரத்துல நோன்பு 40 நோன்புகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை பெறுவதற்கு முன்னாலே நோன்பு வைத்தார்கள் என்று குர்ஆனிலே இருக்கிறது. வஅத்னாஹா 30 லைலத்தன் வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா. 30 நோன்பு வைக்க சொன்னோம், அப்புறம் ஒரு 10 நோன்பு எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னோம். 40 நோம்பாச்சு. 40 நோன்பு வச்சுட்டு அவங்க வந்தாங்க என்று குர்ஆனில் இருக்கிறது. எல்லாரும் நோன்பு வைத்தார்கள், நீங்களும் நோன்பு வையுங்கள்.
இது ஒரு ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் மாதிரி. நீ திடீர்னு நீ நோன்பு வைப்பா அப்படின்னா, ஐயோ நோம்பா அப்படின்னு நான் கொஞ்சம் ஷாக் ஆகும். நீ மட்டும் இல்ல, எல்லாம் முன்னாடி எல்லாம் வச்சாங்க, அவங்கள மாதிரியே நீயும் வை அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம சரின்னு சொல்லிடுவோம். முன்னாடி யாருமே வைக்கல, நாங்க தானவா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதையே கொஞ்சம் வேற மாதிரி சொல்றது. நம்ம ஏதாவது டாக்டர்கிட்ட போவோம், நம்மளுக்கு சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவார். சொன்ன உடனே ஷாக் ஆயிரும். அப்படியா சுகர் வந்துருச்சா பெருசா சொல்லுவோம். டாக்டர் சொல்லுவாரு, எல்லாம் இப்போல்லாம் எல்லாத்துக்கும் வருது, அத்தனை பேத்துக்கும் வரதான் போகுது. நடக்கிறவங்கல்ல 4ல் 1 பேத்துக்கு ஒருத்தருக்கு சுகர் இருக்குது. உனக்கும் அவருக்கும் சுகர், அந்த வீட்டுல இருக்க அவருக்கும் சுகர், உன் பக்கத்து வீட்டுல இருக்காருல அவருக்கும், எல்லாம் அபசாரி அப்படின்னு. என்ன அப்படின்னா இது ஒரு ஒரு சைக்காலஜிக்கல். என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதையே ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா எல்லாத்துக்கும் வந்திருக்கு அப்படின்னா இது மாதிரிதான் குதிபா அலைக்கும் சியாம், இது நோன்பு கடமை. நாம லேசா அதிர்ச்சி ஆகுவோம். முன்னாடி எல்லாம் வச்சாங்க, கமா குதிபா அலல்லதி நம்ம காபிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமை. பொதுவா அறிவில ஒரு பழமொழி உண்டு, அல் முசீபத்து யம்மத் கஃபத். இது ஒரு அரபிக்கு இந்த ப்ரோவர்ப் மாதிரி. ஒரு முசீபத்து எப்பவுமே பரவல் ஆயிருச்சுன்னா லேசாயிருமா. ஒரு முசீபத்து பரவல் ஆயிருச்சுன்னா லேசாயிரும். இதுக்கு பெரிய உதாரணம் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் போதும். என்ன தெரியுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போச்சுன்னு வைங்களேன், பெரிய இஷ்யூ ஆயிரும். இங்க பாப்பாரு எரியும், இங்க பாப்பாரு, உடனே திட்ட ஆரம்பிச்சிருவோம். யாரு, அந்த டிபார்ட்மெண்ட் இபியை போட்டு கண்டெல்லாம் பேசுவோம். இப்போ ஒண்ணு இல்லை, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மள்ட்ட யாராவது சொல்லுவாங்க, ஊருக்கே போயிருச்சு சொல்றப்போ, உன் வீட்டுக்கு மட்டும் போகல ஊருக்கே போயிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா, எல்லாத்துக்கும் போச்சல்ல, அப்ப நானும் ஏத்துக்கிறேன். எல்லாரும் நோன்பு வச்சாங்க, முன்னாடி உள்ள. இதுதான் மனோதத்துவ ரீதியாக இறைவன் தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட். இது ஒரு சிகிச்சை. இது எல்லாரும் நோன்பு வைத்ததை போலவே நீங்களும் வையுங்கள். அல் முசீபத்து இதா அம்மத் ஹஃபத். அதனால அல்லாஹு தாலா கூப்பிட்டு சொல்றப்பவே உலகத்திலே இருக்கிற பல்வேறு சமுதாயங்கள் எந்த அமல் செய்தார்களோ அந்த அமலை செய்ய வேண்டும் என்று நமக்கு கூப்பிட்டு நோன்பை வைக்க சொல்லுகிறான். ஆனால் நோன்பை முன்பிருக்கிற சமுதாயங்களுக்கெல்லாம் கொடுத்ததை போல என்று கொடுத்த இறைவன் லைலத்துல் கத்ர் அப்படி யாருக்கும் கொடுக்கல. லைலத்துல் கத்ர் இந்த கடைசி 10ன்னு நாம இது பண்ணிட்டு இருக்கிறோமே, இந்த லைலத்துல் கத்ர் முன்னுண்டான எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வைக்கவில்லை. 84 ஆண்டுகள் ஒரு மனிதன் இபாதத்து செய்தால் என்ன நன்மையோ அந்த அனைத்து நன்மைகளையும் சேர்த்து அல்லாஹ் ஒரு இரவிலே தருகிறான் என்று வருகிறது அல்லவா. இந்த ஒரு இரவிலே தருகிற இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹு தாலா நமக்கு மாத்திரம்தான் தந்திருக்கிறார். அதுலேயும் ஹதீஸ்ல வருகிறது, ஒரு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா 2 இடம் தான். ஹதீஸ்லயே அப்படிதான் வருது. அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் ரப்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நேரம் அவன் சஜிதாவிலே இருக்கிற நேரம். இதே பேட்டர்ன்ல இதே ஃபார்மேட்ல இன்னொரு ஹதீஸ் வருது, அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி இதா ஜாஅ. ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கிற மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் அவன் பசியோடு இருக்கிற போது. இந்த 2மே ரம்ஜான்ல கிடைக்கும். பசித்திருக்கிற போது அல்லாஹ் நெருக்கமாக இருப்பான், பகல் காலங்கள் பசி. சஜிதா இருக்கிற போது அல்லாஹ் நெருக்கமாக இருப்பான், காலங்கள் சஜிதா. இந்த 2ம் ஒண்ணு சேர்றது புனித ரமலானை தவிர வேறு காலங்கள்ல இது 2ம் ஒண்ணு சேராது. இபாதத் இருக்கும், சஜிதா இருக்கும், பசி இருக்காது, நோன்பு இருக்காது. நோன்பும்
சஜிதாவும் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே ஒன்று சேர்றது இதுல மட்டும்தான். அல்லாஹ் அதனால் தான் இந்த நோன்பை எல்லா வகையிலும் மேம்படுத்தி வைத்தான். அதை அடைந்து அதனுடைய கடைசி ஒரு வாரம் கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவுக்கு நோன்பு வைங்கன்னு சொன்னா மலக்குகள் காலம் பூரா நோன்பு வைப்பாங்க. 30 நாளெல்லாம் இல்லை, 365 நாளும் நோன்பு தான். அல்லாஹ்வுக்கு மலக்குகளின் நோன்பை விட மனிதர்களின் நோன்பு பிடித்திருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு பசி எடுக்காது, நமக்கு பசிக்கும். அவங்களுக்கு தாகம் எடுக்காது, நமக்கு தாகம் எடுக்கும். அவங்களுக்கு மனைவி மக்கள் கிடையாது, நமக்கு மனைவி இருக்கிறது. பசி எடுக்க வேண்டும், ரப்புக்காக கட்டுப்பாடு. தாகம் எடுக்க வேண்டும், ரப்புக்காக குடிக்காமல் இருக்க வேண்டும். மனைவி பக்கத்தில் இருக்க வேண்டும், ரப்புக்காக நம்முடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வரையறை மலக்குகள்கிட்ட கிடையாது. ஒண்ணுமே பசியா எடுக்காதவன்ட்ட போய் நீ சாப்பிடாத, தூக்கமே அந்த தாகமே எடுக்காதவங்கள்ட்ட போய் நீ குடிக்காத, மனைவியே இல்லாதவன்ட்ட போய் நீ உன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்து என்று சொல்லுவதை விட, யாருக்கு அதெல்லாம் இருக்குதோ அவர்கள் அல்லாஹுவிற்காக கட்டுப்பாடாக இருக்கிறார்களோ அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதனால தான் மலக்குகளின் நோன்பை விட மனிதர்களின் நோன்புதான் இறைவனுக்கு பிடித்தது. ஒரு கண்ணே தெரியாது, 2 கண்ணும் அவருக்கு, 2 கண்ணும் இல்லை. நீ அந்நிய பெண்ணை பார்க்காதேன்னா அவன் பார்க்கவே முடியாது. அவனுக்கு பார்க்கறதுக்கான கெப்பாசிட்டியே இல்லை, அவனுக்கு பார்வை இல்லை. ஒரு காலி ஜக்கு கிடையாது, அதுல காலி ஜக்கு நீ குடிக்காதே அப்படின்னு ஒண்ணு இல்லையே. அதாவது வாய்ப்புகள் இருந்தும் கூட தவறு செய்யாமல் இருக்கிறான். அவனால் சாப்பிட முடியும். ஒரு அறைக்குள்ள கதவை சாத்திட்டு சாப்பிடலாம், உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் குடிக்கலாம், யாருக்கும் தெரியாமல் கணவனும் மனைவியும் மட்டும் இணையலாம். இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக வாய்ப்பு இருந்தும் கட்டுப்பாடு. குர்ஆன்ல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வருதல்ல, அந்த அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தவறுக்காக துரத்துகிறார், திரும்ப துரத்துறாங்க. பல்வேறு அரண்மனைக்கு உள்ள அறைன்னு எக்கச்சக்கமான கதவுகள், அந்த அறைக்குள்ள தப்புக்கு கூப்பிடுறாங்க. கதவை திறந்துட்டு ஓடி வர்றாரு, எல்லா கதவும் திறந்துட்டு வர்றாரு. முடியாது. எல்லா கதவுகளையும் சாத்தி விட்டு அந்த பெண் தவறுக்கு அழைத்த போது, மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என்னுடைய ரப்பு உயர்ந்த புகலிடத்தை நல்லிடத்தை கொடுத்திருக்கிறான். மஆதல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கட்டும்னு சொல்லி, இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், பாவிகள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி விட்டார் அல்லவா. இந்த ஆயத்து, இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லிட்டு இதனுடைய லாஸ்ட எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் என்னுடைய கலப்பற்ற அடியார். முஹ்லஸ்னா இஹ்லாஸ்னா பியூரிட்டி, கலப்பற்ற தன்மை, என்னுடைய தூய்மையான அடியார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் கலப்பற்ற அடியார் தெரியுமா? எல்லா வாய்ப்பும் இருந்தும் தவறு செய்யவில்லை. நோன்பு அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. வாய்ப்பு இருக்கிறது, சாப்பிட முடியும், குடிக்க முடியும், நோன்பை முறிக்கும் எல்லா காரியத்தையும் நம்மாலே செய்ய முடியும். ஆனாலும் என் ரப்புக்காக நான் கட்டுப்பாடோடு இருக்கிறேன் என்று நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ளுவதால் தான் மலக்குகள் கூட, அல்லாஹ் மலக்குகளின் நோன்பை கூட கேட்கல, நோன்பை கேட்கிறார். நோன்பு ஒரு வகையில ஆரோக்கியம், நோன்பு ஒரு வகையில ஈமானுக்கான சோதனை, கட்டுப்பாடோடு இருக்கிறது எல்லாருக்கும் முன்னால. அதை நோன்பு துறக்கிற நேரம் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் பள்ளிவாசல்ல நோன்பு தராங்க, இங்கெல்லாம் அப்படி துறக்குறீங்களா? அவங்கவுங்க வீட்டுல திறந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, முன்னாடி வந்து உக்காந்துருவாரு, கஞ்சி எல்லாம் தயாரா இருக்கும்.
இந்த சமோசா, வடை, பஜ்ஜி எல்லாம் தயாரா இருக்கும். பேரிச்சம்பழம் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். இவர் என்ன தெரியுமா, எந்த நாள்லையும் பார்க்காத அளவுக்கு கடிகாரத்தை பார்ப்பார், கோடாவை பார்ப்பார், கஞ்சியை பார்ப்பார், கடிகாரத்தை பார்ப்பார், மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த அந்த துறக்கிற நேரம் இல்ல 6:50 57 இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 10 தடவை பார்த்துருவார். வேற எப்பவாவது நாம கடிகாரத்தை அவ்வளவு தூரம் பார்த்துருக்கிறோம்னா பார்த்துருக்க மாட்டோம். அங்கேயே பார்க்க வேண்டியது அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது. அதுல ஊர்ல எல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சும்மா பொழுதும் போகாது. அந்த 3 நிமிஷம் தான் நகராத மாதிரியே இருக்கும். மற்ற நேரமெல்லாம் நேரம் என்னமா போகுதுமோ அந்த நேரத்துல போகாது, நகரவே நகராது முள்ளு. அது எப்பவுமே சுடுற வடையா இருந்தாலும் அன்னைக்குதான் அதிகமா மணக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வாசமா இருக்கும். சில பேர் அந்த 3 நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து விட்டவங்க கஞ்சியை பார்ப்பான், இங்க உள்ள கஞ்சியை பார்ப்பான். கடைசியில இந்த வடையெல்லாம் எடுத்து பிச்சு போடுவானும். இதுல கஞ்சில எல்லாத்தையும் அது போட்டு குடிக்கணுங்கிறதுக்காக இல்லை, இன்னும் டைம் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது இல்ல, போட்டு எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு தக்குவான இணைந்த தக்குவாதான். வாய்ப்புகளும் வசதிகளும் எல்லாம் இருக்கிற போதும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொள்ளுகிற இந்த ஆற்றல், இதற்குத்தான் லஅல்லக்கும் தத்தகூன் என்று பெயர். வேறு வேறு இடங்கள்ல குர்ஆன்ல வேறு வேறு வார்த்தையை பயன்படுத்துறான். நோன்புக்கு மாத்திரம் சொல்லுகிற போது இறைவன் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்காக என்கிற வார்த்தை குர்ஆனிலே வருகிறது. அன்பானவர்களே, நோன்பு ஒரு வகையில ஆரோக்கியம். சூமு தஸிஹு, நீங்க கரெக்டா 30 நாளும் நோன்பு சரியா வச்சிருந்தா, இந்த 25 நாள் கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா, நீங்க 25 நாளைக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப் பண்ணவங்களா இருந்தாலும் இப்போ ஒரு தடவை பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நிறைய டிசீஸ் பூரா ரெடியூஸ் ஆயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. நோன்பு ஆன்மீகம் மட்டுமல்ல, அது ஆரோக்கியமும் கூட. ஒரு 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 மெடிடேஷன் மட்டுமல்ல, அது மெடிகேஷனும் அதுதான், ட்ரீட்மெண்ட்டும் அதுதான். அது ஒரு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி ஒரு ஆன்மீகத்துக்குள்ள மாத்திரம் நோன்பை அடைத்து விட முடியாது. அது அந்த ஸ்பிரிட்டை தாண்டி முழுமையான ஆரோக்கியத்தை குர்ஆன் வழங்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இந்த வாகனங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, வெஹிக்கிள்ஸ் எல்லாம், லாரி, பஸ், கார் எல்லாமே. அதுல இந்த எஃப்சி பண்ணணும்னு ஒரு டேட் போட்டிருக்கும். எல்லா பக்கம் இருக்குல்ல, எஃப்சி டேட் போட்டிருப்பான். ஒரு 2 வருஷம், ஒரு வருஷம், எத்தனை வருஷம் அது, 1 வருஷம் 2 வருஷம் ஓடுச்சுன்னா, பஸ்ஸை பத்தி எல்லாம் தெரியும், சொல்லுங்க. அப்போ அந்த டேட்ல கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுறணும். விட்டுட்டோம்னா அவன் எஃப்சி பண்ணுவான்.
எல்லா இன்ஜினையும் கழட்டி திரும்ப போட்டு மேய்ஞ்சு அதை இதை எல்லாத்தையும் மாற்றி வண்டியை ரீஃப்ரெஷ் பண்ணி புது வண்டி மாதிரி கொடுத்துருவான். எஃப்சி வண்டி எடுத்து ஓட்டலாம். எல்லா வாகனத்திலையும் ஓரத்தில் அதில் எழுதியிருப்பான் எஃப்சி டேட்டுன்னு. அவங்கள்ட்ட உள்ள இதுல எல்லாம் இருக்கும் டாக்குமெண்ட்ல எல்லாம். எஃப்சி டேட்டை தாண்டி வண்டி ஓடிட்டு இருந்துச்சுன்னா போலீஸ் பிடிக்கும். நீ என்ன எஃப்சி பண்ணாம வண்டி ஓடுற. காரணம் எஃப்சி பண்ணாம வண்டி ஓடினா என்னமோ ஆகலாம், விபத்து ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், வண்டி ஃபெயிலியர் ஆகலாம். அப்போ இன்ஜின் எல்லாம் கொண்டு போய் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக எஃப்சி பண்ணணும்னு கண்டிப்பா வச்சிருக்கான். அதை பண்ணித்தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு 12 மாசத்துல 11 மாசம் நம்ம வண்டி ஓடுதல்ல தாறுமாறா ஓடுது. லாரி பஸ் ஓடுறத விடவெல்லாம் மோசமா ஓடுது. அதனால 11 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் எஃப்சி. அந்த எஃப்சி டே அண்ட் நைட் இல்லை, ஒன்லி டே மட்டும். எஃப்சி வண்டி நிறுத்திடு ஓரமா, நாங்க கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்றோம். இந்த லாரி பஸ்லயாவது அந்த ஒரு என்ஜின் தான் இருக்கும். இங்க எக்கச்சக்கமான என்ஜின், ஹார்ட், லிவர், கிட்னி, அது இது, இறைப்பை, இந்த ஈரல், அந்த ஈரல், கல்லீரல், என்னென்னமோ வச்சிருக்கான். பூரா எக்கச்சக்கமான என்ஜின். ஒரு லாரி என்ஜினே 1 வருஷம் 2 வருஷம் ஓடிச்சுன்னா எஃப்சி பண்ணித்தான் ஆகணும்னா இத்தனை இன்ஜின் ஓடுது. அதுலயும் 11 மாசம் மற்ற வண்டியாவது டியூட்டி ஓடும், இது நான் ஸ்டாப்பா ஓடும். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது. டைமை பார்த்துட்டு சாப்பிடுவான். ஃபுல்லா அரைச்சு அரைச்சு எல்லா என்ஜினும் ரொம்ப பழுதடைஞ்சுதான் இருக்கும். அதுலயும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமானது. இஸ்லாமிய சமுதாயத்துல நான்வெஜ்ஜா தள்ளும். இந்த அரைச்சு அரைச்சு, ஆமாங்க, நம்ம கஞ்சியில கூட 2 துண்டு உள்ள இருக்கணும். அதுல கூட வெறும் மரியாதையா எஃப்சி பண்றதுதான் பெட்டர். கொண்டு போய் ஒரு மாசம் நிறுத்திடு. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, 1 மாசம் பகல் காலம் கொடுத்துரு, நான் ரிஃப்ரெஷ் ஆகி கொடுத்துட்றேன். நீ வந்து தொடர்ந்து நீ வந்து இருக்கிற ரம்ஜான் நோம்பும் வைக்கல அப்படின்னு சொன்னா இந்த எஃப்சி பண்ணாத வண்டி விபத்துக்குள்ளாகிற மாதிரி வாய்ப்பு உண்டு. அல்லது எஃப்சி பண்ணலன்னா இந்த டிராபிக் போலீஸஸ் வந்து அந்த வண்டியை பிடிக்கிற மாதிரி இந்த மலக்குகள் கொஞ்சம் பேர் சுத்துறாங்க, அவங்க வந்து நம்மளே பிடிச்சிக்குவாங்க. வண்டி வந்து எஃப்சி இல்லாமே ஓடிட்டு இருக்கு சமயத்துல வா போலான்னு கூட்டிட்டும் போயிடுவாங்க. அதனால பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கிறதுனால அல்லாஹ் ஏற்படுத்திய மனித உடல் உறுப்புகளுக்கான ஒரு ஒரு ரிஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் இது வந்து எஃப்சி பண்றதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினது. ஆனா நாம வைக்கிற நோன்பு எஃப்சி ஆகுமான்னு தெரியல. காரணம், ஒரு பகலுக்கான எம்டி வயிறையும் சேர்ந்து சகர்ல வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் பகல்ல நாம கொஞ்சம் சோர்வா இருந்தோங்கிறதுக்காக வேண்டி இஃப்தாருக்கு அப்புறம் சேர்த்து வாங்கிடுறோம். அதனால இது உண்மையாலுமே அல்லாஹ் சொல்லி இருக்கிறபடி இந்த எஃப்சி இதுல கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அல்லாஹ் உலகத்துக்கெல்லாம் என்ன வச்சிருக்கான்னா, இந்த மாதிரி ஒரு எஃப்சியினுடைய சிஸ்டம் மனித உடலில், குறிப்பாக ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இறைச்சிகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், நம்மளை பார்த்து தான் அல்லாஹ் அதையெல்லாம் சொல்றான், நோன்பு வைங்க. இன்னைக்கு இந்த நோன்புனுடைய ஆரோக்கியம், இந்த நோன்புக்குள்ள இருக்கிற சயின்ஸ், இந்த நோன்புக்குள்ள இருக்கிற ட்ரீட்மெண்ட், இதுக்குள்ள இருக்கிற மெடிக்கேஷன், இதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய சகோதரர்கள் மாற்று மதத்தவர்கள் நோன்பு வைக்கிறாங்க. இங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எக்கச்சக்கமான பேர், அதுல நம்ம நாடுகளை விட இங்க அதிகமா நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வைக்கிறதுக்கு காரணம் அதற்குள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய இந்த அறிவியல், இந்த ட்ரீட்மெண்ட், இதையெல்லாம் வந்து அவர்கள் தெரிந்து கொண்டதுனால. அதனால நோன்புலையும் கொஞ்சம் அந்த எஃப்சி பீரியட்லயாவது கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். சகர்ல எல்லாம் சில பேர் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா, அந்த ஐட்டம் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா இதுல வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோ இந்த கலோரிஸ் ரெடியூஸ் ஆகிறதோ அதெல்லாம் இருக்காத மாதிரி தெரியும். ஃபுல்லா வச்சிருக்கும்.
அந்த சகர் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆள் அப்படி எக்கச்சக்கமா வெயிட் போட்டுருவாரு. எல்லாம் சாப்பிட்டு லாஸ்ட் 5 நிமிஷம் இருக்கும். தயிர், பழம் இதெல்லாம் ரெகுலரா கூட மற்ற நேரத்துல எடுத்துக்க மாட்டாரு. அது என்னமோ ரம்ஜான்ல மட்டும் தயிர் பழம் கடைசி 2 நிமிஷம் இருக்கும். டீ கொடுமா. என்னன்னா நாளைக்கு காலையில குடிக்க போற டீயை அட்வான்ஸா கலா பண்றது. ஏங்க, கலான்னா தப்பி போனதை செய்யறதுதான் கலா. இது அட்வான்ஸ் கலா. என்னன்னா காலையில குடிக்க முடியாது, 10 மணிக்கு கொண்டா ஊத்து. எந்த அளவுக்கு ஆயிரும்னா கடைசியில புனல் வச்சுதான் ஊத்தணும். எப்போ லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சார், இப்போ இந்த சகர்லாம் அந்த கரெக்டா 5:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ரோபோ மாதிரி இருப்பாரு, மனுஷ மாதிரிலாம் இருக்க மாட்டார். இனி எங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றது? அந்த வீதியிலேயே பள்ளிவாசல் இருந்தாலும் அப்படி இங்கேயே தொழுதுட்டு அப்படியே படுத்துற வேண்டியது. அந்த அப்படியே பள்ளிவாசலுக்கு போனாலும் இந்த ரம்ஜான் ஃபஜ்ர்ல தொழுகைக்கு வர்றப்ப அவங்க நடைய பாருங்களேன், வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு கர்ச்சீப்பு கீழே விழுந்தாலும் காலிலேயே எடுப்பாரு, குனிவெல்லாம் முடியாது. இப்போ நமக்கு யோசிக்கிறது என்னன்னா, இந்த நோன்பு நமக்கு எஃப்சி ஆகுமா? இந்த நோன்பு நமக்கு உடல் ஆரோக்கியத்தெல்லாம் தருமான்னு தெரியல. அவ்வளவும் வச்சு சில பேர் இந்த சகர் இஃப்தார்ல எல்லாம் இஃப்தார்ல சாப்பிட்றதும் சகர்ல சாப்பிட்றதும் இதுல கேள்வி கணக்கே இல்லை, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முழுமையா சாப்பிட்டு முடிக்க வேண்டியது. இப்ப இந்த மாதிரி நடக்கிற போது அது எவ்வளவு தூரம் வரும்னு தெரியல. ஆனாலும் நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி காலை சுபுகுல இருந்து மகரிபு வரைக்கும் அல்லாவுக்காகன்னு மனசை கண்ட்ரோல் பண்றதுனால எல்லாம் சொல்றோம், நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். இந்த ஹதீஸுக்கு நானே அதற்கு கூலி கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தை, இதுக்கு ஹதீஸ குதுசின்னு பேர். அல்லாஹ் சொல்லுவதாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அந்த ஹதீஸுக்கெல்லாம் ஹதீஸ குதுசின்னு பேர். அந்த ஹதீஸ குதுசியில நோன்பு எனக்கானது, நான் கூலி தருவேன். அதுக்கு 2-3 காரணம் ஹதீஸுக்கு விளக்க